ஆமென். வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 48வது அதிகாரத்தினுடைய 13வது 14வது வசனத்தையும் 17வது 18வது வசனத்தையும் வாசிக்க போறோம். ஆதியாகமம் 48 13 14 17 18 வாசிக்கலாம். பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்ராயிமை தன் வலது கையினாலே இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும் மனாசையை தன் இடது கையினாலே இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மனம் மாறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மேலும், மனாசை மூத்தவனாயிருந்தும் தன் இடது கையை மனாசையினுடைய தலையின் மேலும் வைத்தான். இப்பொழுது 17 18வது வசனத்தை வாசிக்கலாம். தகப்பன் தன் வலது கையை எப்ராயிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியம் அல்லாதபடியினால் எப்ராயிமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசையினுடைய தலையின் மேல் வைக்கும்படி எடுத்து, என் தகப்பனே, அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும், என் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டம் ஆவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள். கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் தான். தன்னுடைய தகப்பன் தாத்தா ஆசீர்வதிக்கும் போது தன்னுடைய தகப்பனார் தடுத்து, இல்ல எனக்கு பிரியம் இல்லை, எனக்கு இஷ்டம் இல்லை. இங்க 2 பேர் யோசேப்புனுடைய பிள்ளைகள். வேதம் சொல்லுகிறது, ஒன்று மனாசே, இன்னொன்று எப்ராயிம். இவங்க 2 பேரும் என்ன அப்படின்னா யோசேப்புனுடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் இவங்க யாக்கோபு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 2 பிள்ளைகளையும் ஃபர்ஸ்ட் பெத்தெடுத்த இந்த 2 பிள்ளைகளையும் எனக்கு நீ கொடுத்துரு, அவ்வளவுதான், இந்த பிள்ளைகளை நான் வச்சுக்குவேன். அதற்கு பிறகு உனக்கு எத்தனை பிள்ளைங்க பிறக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் தான் உனக்குரியது அப்படின்னு யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து எப்ராயிமையும் மனாசையும் கூட வச்சுக்குவார். அதனாலதான் இந்த 12 கோத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேருடைய பேரும் அங்கே இடம் பிடிக்கும். இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, எப்ராயிம் மனாசை இவங்க 2 பேரையும் தன்னுடைய தாத்தாவுக்கு கீழே யோசேப்பு கொண்டு போய் விடுறாரு. இவங்க 2 பேரும் தலை மேல கையை வச்சு நீங்க அவங்கள பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு, அவர் ரொம்ப வயது சென்றவராக இருக்கிறார். அந்த பிளஸிங் அவங்களுக்கு வேணும்னு சொல்லும் போது வேதம் சொல்லுது, இவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய வலது கையை எப்ராயின் மேல வைக்கிறாரு, இடது கையை மனாசையின் மேல வைக்கிறாரு. அவங்க அப்பா பார்த்துட்டே இருக்கிறாரு. அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல, உடனே அவருக்கு இஷ்டம் இல்லை. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, இப்படி நீங்க செய்யக்கூடாது, நீங்க தப்பு பண்றீங்க, கையை மாத்தி வைங்கன்னு சொல்லி, அவருக்கு ரொம்ப கண்ணு தெரியல, அவர் ரொம்ப வயசானவர், சரி தெரியாம ஏதாவது வைக்கிறாரு போல தெரியுது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கையை எடுத்து வைக்கும் போது அவனுடைய தகப்பன் சொல்றாருன்னா, அப்படி அல்ல, இந்த பையன் சொல்றான், இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டம் ஆவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான். கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். எந்த தகப்பன் எந்த தாய் உங்க மேல இவன் ஆசீர்வதிக்கப்பட மாட்டான், இவன் 2வது உள்ளவன், இவன் தான் வெற்றி அடைவான், இந்த பிள்ளை நல்லா வரும், ஆனா இந்த பிள்ளை சுமாரா தான் வரும், இந்த பிள்ளை ஒரு பெரிய காரியத்தை செய்வான், இந்த பிள்ளை ஒரு சின்ன காரியத்தை தான் செய்யும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறார்களோ கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர்களுடைய நினைவை நான் மாற்றி, தகப்பனுடைய திட்டத்தை நான் மாற்றி, குடும்பத்தினுடைய திட்டத்தை நான் மாற்றி, ஆசிரியருடைய திட்டத்தை நான் மாற்றி, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய திட்டத்தை மாற்றி எப்ராயிமுடைய தலையின் மேல்
அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இவன் தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான். அந்த தம்பியோன்ற இடத்துல உங்க பேரை போட்டுக்குங்க, உங்க பேரை போட்டுக்குங்க. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, அவனை விட நான் உன்னை பெருக பண்ணுவேன், அந்த பிள்ளையை விட நான் உன்னை பெருக பண்ணுவேன். ஹalleluya, thank you Jesus, ஆமென். மனுஷனுடைய திட்டத்தின்படி ஆண்டவர் திட்டம் போடுவதில்லை, மனுஷனுடைய எண்ணத்தின்படி ஆண்டவர் எண்ணம் போடுவதில்லை. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றுகிறவர், அவர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறவர். அது கர்த்தராலே ஆயிற்று. கண்களுக்கெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு பிள்ளை ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே இருக்கலாம். உன்னை பார்த்து உங்க அம்மா சொல்லலாம், உன்னை பார்த்து உங்க அப்பா சொல்லலாம், சொந்தக்காரங்க சொல்லலாம், இவன் ஒன்றும் அவளை மாதிரி ஒரு சூட்டிப்பான ஆள் கிடையாது, இவன் ஒன்றும் அவனை மாதிரி ஒரு ஸ்பீடான ஆள் கிடையாது, எங்க போனாலும் மக்கு சட்டி, எங்க போனாலும் கீழே, எங்க போனாலும் பின்னாடி. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல என்ன வாக்கு கொடுக்கிறார்னா, இவனோ அவனிலும் அதிகமாய். நீங்க எந்த பிள்ளைய குறிச்சு ரொம்ப கவலைப்படுறீங்களோ, எந்த பிள்ளைய குறிச்சு ரொம்ப யோசிக்கிறீர்களோ, அவர்கள் வாழ்க்கை தான் செழிப்பாக அமைய போகுது. அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. நம்பர் 1, ஆண்டவர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, தன்னுடைய தகப்பனுடைய விருப்பத்தை தாண்டி நம்மளை பிளஸ் பண்ணுகிறவர் கர்த்தர். சொல்லுங்க, என் தகப்பனுடைய விருப்பத்தை தாண்டி என்னை பிளஸ் பண்ணுகிறவர் கர்த்தர். உங்க அப்பாவுடைய விருப்பத்தை தாண்டி உங்களை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். உங்க அம்மாவுடைய விருப்பத்தை தாண்டி உங்களை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். உங்க தலை மேல கையை வச்சு நீங்க சொல்லுங்க, எங்க அப்பாவுடைய விருப்பத்தை தாண்டி, எங்க அம்மாவுடைய விருப்பத்தை தாண்டி. வாலிப தங்கச்சி, உங்க அப்பாவுக்கு ஒரு விருப்பம் இருக்கலாம், உங்க அப்பாவுக்கு ஒரு விருப்பம் இருக்கலாம். உங்க அப்பாவுக்கு யாருடைய கையிலையாவது உன்னை பிடிச்சு கொடுத்தா போதும், பிடிச்சு கொடுத்தா போதும், சரி எப்படியாவது அவளுக்கு கல்யாணமானா போதும், எப்படியாவது அவ குடும்பத்தை ஆரம்பிச்சா போதும், என்னால வேற ஒன்றும் பண்ண முடியாது மகளே, வேற ஒன்றும் என்னால செய்ய முடியாது மகனே, எனக்கு இருந்ததை வச்சு நான் செஞ்சிட்டேன், எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் எனக்கு கொடுத்துட்டேன், எனக்கு வேற ஒன்றும் உன்னை குறித்து யோசிக்க தெரியல, உன்னை குறித்து வேற ஒன்றும் என்னை யோசிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஆண்டவர் தான் வாக்கு கொடுக்கிறார். இல்லை இல்லை, உன் தகப்பனுடைய எண்ணம், உன் தகப்பனுடைய எண்ணம், என் பிள்ளை இப்படியாவது வரட்டுமே ஆண்டவரே, என் பிள்ளை இப்படியாவது வரட்டுமே, இந்த ஆசீர்வாதத்தாவது என் பிள்ளைக்கு கொடுங்களேன். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, உன் தகப்பனுடைய திட்டத்தை தாண்டி, உன் தகப்பனுடைய திட்டத்தை தாண்டி, இது எனக்குத்தான், தலை மேல கைய வச்சு இது எனக்குத்தான், எனக்குத்தான். இப்பொழுது அந்த சரீரம், பலவீனமான சரீரம் பலன் அடைகிறது, ஞானம் இல்லாத அந்த பிள்ளைக்கு ஞானம் வருகிறது, அந்த பிள்ளைக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் தரப்போகிறார். ஓ ஹalleluya. சிஸ்டர், உங்க திட்டத்தை விட கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைக்கிறார், திட்டத்தை வைக்கிறார். சொல்லுங்க, ஆமோதிக்கிறேன், அதை விரும்புற ஆண்டவரே, அதை ஆமோதிக்கிற ஆண்டவரே, ஆமோதிக்கிற ஆண்டவரே, ஆமோதிக்கிற ஆண்டவரே, ஆமோதிக்கிற ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus. நிறைய தகப்பனாருடைய அங்கலாய்ப்பு ஆண்டவர் பார்க்கிறார், நிறைய தாயாருடைய அங்கலாய்ப்பு ஆண்டவர் பார்க்கிறார். பிரதர், மகிமையா நடக்கும் பிரதர், பிரதர் ஆச்சரியமா நடக்கும் பிரதர், சிஸ்டர் மகிமையா நடக்கும், சிஸ்டர் ஆச்சரியமா நடக்கும், ஆச்சரியமா நடக்கும். கர்த்தர் கொண்டு போவாரு, கர்த்தர் கையை பிடிப்பாரு,
உன் பிள்ளைக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைப்பாரு, ஒரு உறுதியான இடத்துல வைப்பாரு. இல்ல இல்ல, அந்த பிள்ளைய குறிச்சு இனி கவலைப்பட வேண்டியது வராது, கவலை வேண்டியது வராது. நன்றியப்பா, நன்றி, நன்றியப்பா, நன்றி, நன்றியப்பா, நன்றி. இந்த பிரசங்கத்தை ஒரு ஜெபமா நான் பண்றேன் ஆண்டவரே. என்னமோ எனக்கு இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல என்ன ஆண்டவர் ஜெபிக்கும்படியாதான் ஏவற. நிறைய தகப்பனாருடைய திட்டம், நிறைய தாயாருடைய திட்டம். எனக்கு ஒண்ணுமே தெரியல பாஸ்டர், என் பிள்ளைய குறிச்சு என்ன பண்றேன்னு தெரியல. எங்கேயாவது ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணா போதும், எங்கேயாவது ஒரு கையை பிடிச்ச போதும், எப்படியாவது வாழ்ந்துட்டான்னா போதும். அந்த பிளஸிங் இப்பொழுது குடும்பத்தின் மேல இறங்குது. நிறைய பேருடைய திட்டத்தை கர்த்தர் இப்ப மாற்றிட்டே இருக்கிறார். அவன் தகப்பனோ, அது எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும். இவனும் ஒரு ஜன கூட்டம் ஆவான், இவனும் பெருகுவான். இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், இவனிலும் அதிகமாய் பெருகுவான். கைகளை தட்டி நம்புறோம். அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும் கடல் மேல் நடந்து வந்து என்னை தேற்றுகிறதற்கு ஒருவர் இருக்கிறார், என்னை தேற்றுகிறதற்கு ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அலைகள் படகின் மேல் மோதி ஆழ்த்தினாலும், அலைகள் கடல் மேல் ஆழ்த்தினாலும், கடல் மேல் கர்த்தரே கடல் மேல் கர்த்தர் என்னை தூக்கினார். ஆடல்கள் நீக்கியவர் அமைதி படுத்தினார். ஆடல்கள் அமைதி படுத்தினார். ஆமென். எஸ், நிச்சயமாகவே நிச்சயமாகவே அவன் தலை மேல கையை வைக்கும் போது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த இடத்துல மனுஷனுடைய எல்லா திட்டத்தையும் கர்த்தர் அப்படியே சேஞ்ச் பண்றார். இதை தீர்க்க தரிசனமா நீங்க நினைங்க. சில மேனேஜர் இல்ல சில சூப்பர்வைசர், இந்த இடத்துல தான் உன்னை போடுவேன், நீ இங்கதான் இருக்கணும்னு பலருடைய திட்டம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன், அவருடைய திட்டம் இல்ல, மாறும், கண்டிப்பாக மாறும். மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சேர்ந்து கரங்களை தட்டி இந்த பாட்டை, நான் அஞ்ச மாட்டேன், நான் அஞ்ச மாட்டேன், என் இயேசு என்னோடு கூட இருப்பதால் அஞ்ச மாட்டேன். இந்த பாட்டு பாடும்போதே நான் நம்புறேன், நிறைய பேரை கர்த்தர் யாரா மாத்த போறார் அப்படின்னா, உங்களை பென்யமீனா கர்த்தர் மாற்ற போறார், பென்யமீனா கர்த்தர் மாற்ற போறார். ஹல்லேலூயா. அப்பாவுக்கு இஷ்டம் மனாசையை ஆசீர்வதிக்கிறது தான், இந்த உலகத்திற்கு இஷ்டம் உலகத்தான ஆசீர்வதிக்கிறது தான். ஆண்டவருடைய பிள்ளை நிறைய நேரத்தில் தூரத்தில் தான் நிற்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றார், இது உங்களுக்கும் எனக்கும் உரிய காலம். முடிவை மாற்றினவர் கர்த்தர், அவனுடைய எண்ணத்தை மாற்றினவர் கர்த்தர். பென்யமீன் மேல ஆண்டவருடைய ஒரு பெரிய திட்டம் எப்பொழுதுமே இருந்தது. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் டிக்ளேர் பண்ண வேண்டியது, நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது, நான் இன்றைக்கு கர்த்தருடைய பார்வையிலே பென்யமீன், நான் ஒரு பென்யமீன். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை 25வது வசனத்தை வாசிக்க போறோம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 24. கிதியோன் எப்ராயிம் மலை எங்கும்
ஆட்களை அனுப்பி மீதியானியருக்கு விரோதமாய் இறங்கி பெத்பாராய் இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து அவர்களை முந்தி துறைகளை கட்டி கொள்ளுங்கள் என்று சொல்ல சொன்னார். அப்படியே எபிராயிம் மனுஷர் எல்லாரும் கூடி பெத்தாப்பா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து துறைகளை கட்டி கொண்டார்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 48வது வசனத்தை வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். 6ஆம் அதிகாரம், அந்த நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 34, 35 வாசிப்போமா? 6ஆம் அதிகாரம் 34, 35. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேசாரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து மனாசே நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினார். அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானார். இப்போ 8ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம். ஆமேன். 1வது வசனத்தை வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது எபிராயிம் மனுஷர் அவனை நோக்கி, ஆமேன், நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே, நீ இப்படி எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனோடு பலத்த வாக்குவாதம் பண்ணினார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இடையில கூட இந்த இடத்துல எப்ராயிமை குறித்து நம்ம தியானிச்சோம். அப்படின்னா இந்த எப்ராயிம் கிதியோன் வந்து மனாசே கோத்திரத்திலே உள்ளவன். பெரிய யுத்தத்திற்கு போகும்போது இவன் மனாசே கோத்திரம், நப்தலி கோத்திரம், இப்படிப்பட்டிருக்கிற எல்லா கோத்திரத்திற்கும் முக்கியத்துவப்படுத்திட்டு இந்த எப்ராயிம் என்கிற இந்த கோத்திரத்தை கூப்பிடாம, அவ்வளவுதான், அழைக்கப்படாம, ஆனா அந்த லாஸ்ட் மினிட்ல எப்ராயிம் கோத்திரம் வந்து, இல்ல என்னுடைய சகோதரன், நீ தோற்று போகிறத நாங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லி அவர்களுக்கு முன்பாகவே போய் ஒரு பெரிய வெற்றியை அடைந்து பின்னாடி திரும்பி வரும்போது கிதியோன் வந்து, நான் தெரியாம உங்களை அப்படி பண்ணிட்டேன், நான் அப்படி பண்ணிடக்கூடாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 8வது அதிகாரத்துல, நீங்க எங்களை கூப்பிடல அப்படின்னு அவனோடு அவர்கள் அந்த யுத்தத்தை முடிச்சிட்டு வந்ததுக்கு பிற்பாடு ஒரு பெரிய வாக்குவாதம் பண்ணினார்கள். கடந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொன்னேன், அவங்க இல்லாம அந்த காரியம் பினிஷ்ட் ஆகாது, முடியாது அப்படின்னு சொன்னேன். ஆனா இன்றைக்கு நான் நம்புறேன், இந்த எப்ராயிமுக்கு ஆண்டவர் கொடுத்த 2வது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, சடுதியிலே கர்த்தர் ஒரு மேன்மையை கர்த்தர் இந்த எப்ராயிமுக்கு கர்த்தர் தந்தார். நம்ம எல்லாரும் எப்ராயிம், இந்த லாஸ்ட் நாள் 8வது நாள் கர்த்தர் உங்க தலை மேல எப்ராயிமுடைய அபிஷேகத்தை வைக்கிறார். எப்படி யாக்கோபு தன்னுடைய கையை எடுத்து எப்ராயிமுடைய தலையின் மேல் கை வைத்து, எனக்கு தெரியும் இவன் பெரிய ஜாதி ஆவான் என்று சொன்னாரோ, அதே போல ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் கைகளை வைத்து, நீ எப்ராயிம், நீ முந்திக் கொள்ளுகிறவன் மட்டுமல்ல, நீ இருக்கும்போது வெற்றி அடைகிறவன் மட்டுமல்ல, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், எல்லாரும் கடினமாய் பெறுகிற வெற்றியை, எல்லாரும் தாமதமாய் பெறுகிற வெற்றியை, எல்லாரும் காத்திருந்து பெறுகிற வெற்றியை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த கூட்டத்துக்கு பிற்பாடு சில வெற்றிகள் சடுதியிலே வரும், சில உயர்வுகள் சடுதியிலே வரும், சில மேன்மைகள் சடுதியிலே வரும். இதற்கு பிறகு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்களும் நானும் சடுதியிலே சில வாசல்கள் நமக்காய் திறக்கும், சில கதவுகள் நமக்காய் திறக்கும். இது கர்த்தருடைய வார்த்தை. நிச்சயமாய் சடுதியிலே, துரிதமாய் கர்த்தருடைய வருகை தாமதிக்கும். ஆனால் இந்த வருடம் முடிகிறதற்குள்ளே சடுதியிலே, ஆமென், ஹல்லேலூயா. எப்ராயிமுடைய தலையின் மேல் இருக்கிற 2வது பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, சடுதியிலே கனம் அடைவான், துரிதமாய் கனம் அடைவான்.
அவன் முன்னாடி இவன் முன்னாடி எத்தனையோ பேர் ஓடுறார்கள். ஆனா இவன் போன உடனே அந்த காரியம் வாய்க்கிறது. இவன் போன உடனே அந்த காரியம் நிற்கிறது. இவன் போன உடனே அந்த ஜெயம் கிடைக்கிறது. நான் எப்ராஹிம், நீங்களும் நானும் எப்ராஹிம். கர்த்தர் எப்ராஹிமா மாத்த போறாரு. என் தலை மேல இருக்கிற அபிஷேகம் எப்ராஹிமனுடைய அபிஷேகம். எப்ராஹிமனுடைய அபிஷேகம். இனி காத்திருக்க வேண்டியது வராது. இனி வெயிட் பண்ண வேண்டியது வராது. கர்த்தர் சொல்லுகிறார், சடுதியிலே. கர்த்தர் நினைச்சாருன்னா அடுத்த ஒரு பிசினஸ்ல, கர்த்தர் நினைச்சாருன்னா அடுத்த ஒரு ஆர்டர்ல, கர்த்தர் நினைச்சாருன்னா அடுத்த 1 இயருக்குள்ள, ஒரு வருஷத்துக்குள்ள, 6 மாதத்திற்குள்ள. கைகளை உயர்த்தி நான் நம்புறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, முழு பலத்தோட நான் நம்புறேன். நான் நம்புறேன் ஆண்டவரே. நான் நம்புறேன் ஆண்டவரே. சொல்ல 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 அந்த மகிமை கடந்து வரட்டும். ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி. இனி சடுதியிலே, இனி சடுதியிலே, இனி துரிதமாய், இனி துரிதமாய், இனி துரிதமாய். ஆண்டவரே, நீர் துரிதப்படும் ஆண்டவரே. என் பிள்ளை விஷயத்துல நீர் அவசரப்படுங்க ஆண்டவரே. வேகம் எடுங்க ஆண்டவரே. நீர் எழும்புங்க ஆண்டவரே. நீ உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே. இனி தாமதம் வேண்டாம், இனி தாமதம் வேண்டாம். தேங்க்யூ ஜீசஸ். இனி நீர் காத்திருக்க வைக்க வேண்டாம். இனி பொறுமையா இருக்க வேண்டாம். ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ். நம்பர் 3, மூன்றாவதாக எப்ராஹிம் மேல் இருக்கிற மூன்றாவது ஒரு பெரிய blessing. இதை சொல்லி உங்க எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்க போகிறேன். என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தில், என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் நாம் வாசிக்க போகிறோம். ஆமென். ஹalleluya. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் 16வது வசனத்தையும். எப்ராஹிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா. அடுத்த 9வது பென்யமீன் கோத்திரத்தில் ரஃபின் குமாரன் பல்தி. நீங்க அப்படியே 16வது வசனத்தை வாசிக்கலாம். 13வது, தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரில் நாமங்களாவன இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு ஜோஷுவா என்னும் மோசே பேரிட்டிருந்தான். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்குங்க. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு போகிறதற்கு ஆண்டவர் 2 லீடரை கர்த்தர் நியமிச்சார். முதல்ல ஆண்டவர் நியமிச்ச லீடர் யார் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது மோசே. இந்த மோசே எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். மோசே லேவி கோத்திரம். ஆனா அதற்கு பிறகு மோசேக்கு பிற்பாடு ஆண்டவர் ஜோஷுவா என்கிற ஒரு தேவ பிள்ளையை எழுப்பினார். ஆனா இந்த ஜோஷுவா எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் அப்படின்னா, அவர் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவர். அப்போ பென்யமீன் கோத்திரத்திலே பென்யமீனுக்கு மேலே இருக்கிற மூன்றாவது ஒரு பெரிய பிளஸிங் என்ன அப்படின்னா, எந்த காரியத்தை துவங்கினாலும் பென்யமீனிடத்துல இருக்கிற ஒரு ஆசீர்வாதம், அவன் அதை செய்து முடிப்பான். அப்படின்னா ஃபினிஷ் பண்ற இடத்துல, அதை முடிவுக்கு கொண்டு வருகிற இடத்துல, முடிக்கிற இடத்துல கர்த்தர் யாரை தான் வச்சிருந்தார் அப்படின்னு சொன்னா, அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறதற்கு பென்யமீன் கோத்திரத்தான் ஆகிய இந்த ஜோஷுவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டது போல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ எப்ராஹிம், நீங்கள் எப்ராஹிம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். ஃபினிஷ் பண்ற இடத்துல கர்த்தர் உங்களை வைக்க போறாரு. உங்களை கொண்டு துவங்குறவர் மட்டுமல்ல, உங்களை கொண்டு முடிக்கிறவர். பலரால் முடிக்காத காரியம் முடியாததை கர்த்தர் உங்களை கொண்டு முடிய வைப்பார். உங்களை கொண்டு முடிய வைப்பார். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனையை கர்த்தர் உங்களை கொண்டு முடிய வைப்பார். உங்களை கொண்டே அந்த காரியம் சால்வ் ஆகும். உங்களை கொண்டே கர்த்தர் அந்த ஆச்சரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆண்டவர் வேறு ஒருவரையும் நம்பவில்லை, எப்ராஹிமை கர்த்தர் நம்புகிறார். எப்ராஹிம் தலையின் மேல் கந்த அந்த ஆசீர்வாதத்தை வைக்கிறார். இந்த பிரச்சனையினுடைய தீர்வுக்கு
ஆமென். கர்த்தர் உங்க கையை ஆசீர்வதிப்பார். இந்த கடனுடைய தீர்விற்கு ஆண்டவர் உங்க கையை ஆசீர்வதிப்பார். கைகளை எல்லாரும் உயர்த்தி நான் நம்புற ஆண்டவரே, முழு பலத்தோடு எபிராயிமுடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இனி அரைகுறையாய் இருப்பது இல்லை, இனி அரைகுறையாய் விடுவது இல்லை, இனி டிஸ்கண்டினியூ என்கிற ஒன்று இல்லை. இனி கையிலே கொடுக்கிறதை நீங்கள் துவங்குறவர்களாய் மட்டுமல்ல, நீங்கள் முடிக்கிறவர்களாய் பல காரியத்தை துவங்கி முடிக்க முடியாமல் பாதி வழியிலே விட்டு கடந்து வரலாம். எதிர்கொண்டு போகிறதற்கு பலன் இல்லை, முடிப்பதற்கு பலன் இல்லை. பாதி வழியிலே திரும்பி விட்டேன். எப்ப பார்த்தாலும் பாதி வழியில் நான் திரும்புறேன். எதையுமே என்னால பினிஷ் பண்ணவே முடியல. ஹல்லேலூயா. ஆனா எபிராயிம் தலை மேல ஒரு ஆசீர்வாதம், எபிராயிம் தலை மேல ஒரு ஆசீர்வாதம். அவன் கை தொடங்கினது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். செருபாபேலுடைய கைதானே இது தொடங்கிருச்சு, செருபாபேலுடைய கைதானே இது தொடங்கிருச்சு. ஆனா தள்ளாடுகிற அந்த தூக்கு நூல, அநேகர் அற்பமாய் பார்க்கிற அந்த தூக்கு நூல கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. அவனுடைய கையை கொண்டு துவங்கினதை அவனுடைய கையை கொண்டே நான் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிடுவதே இல்லை, கைவிடுவதே இல்லை, கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லணும். சோ நம்பர் 1, முதலாவதாக எபிராயின் மேல் இருக்கிற முதல் ஆசீர்வாதம், தன் தகப்பனுடைய விருப்பத்தை தாண்டி ஆசீர்வதிக்கப்பட்டவன் எபிராயிம். ஆமென் சொல்லுங்கள். தகப்பனாருடைய விருப்பத்தை தாண்டி பிளஸ் பண்ணப்படுகிறவன் எபிராயிம். நம்பர் 2, இரண்டாவதாக எபிராயின் மேல் இருக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம், சடுதியிலே வெற்றியை பெறுகிறவன் எபிராயிம். ஆமென். எல்லாரும் ஓடிட்டே இருப்பாங்க, ஆனா எபிராயிம் மட்டும் குறுக்கால ஓடி வெற்றியை வாங்கிட்டு சீக்கிரமாய் கடந்து வருவான். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக எபிராயிமுடைய தலையின் மேல் இருக்கிற ஆசீர்வாதம். அந்த எபிராயிம் எந்த இடத்துல இருப்பார் அப்படின்னா, துவங்குற இடத்துல மட்டும் இல்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிக்கிறேன். நான் நம்புகிறேன் இந்த ஓட்டத்தை நீங்க வெற்றியாய் முடிப்பீர்கள். இனி நீங்கள் துவங்குற காரியம் முடிவாய் அழகான முடிவு உங்களுக்கு வரும். நான் நம்புறேன். டிஸ்கண்டினியூ பண்ணப்பட்டது எல்லாத்தையும் இந்த 7 நாள் முழங்கால் யுத்த ஜபத்திலே கர்த்தர் மீண்டும் எடுப்பாரா. மூடப்பட்ட நிறைய துறவுகள் இந்த 7 நாள் முழங்கால் யுத்த ஜபத்திற்கு பிற்பாடு தோண்டப்படுவதாக எண்ணமற்று கிடக்கிற நிறைய காரியங்கள் திரும்ப கர்த்தருடைய தரிசனத்திற்கு வருவதாக. விழுந்து போன நிறைய தாவீதின் கூடாரங்கள் திரும்ப எடுப்பித்து கட்டப்படுவதாக. பாழான நிறைய காரியங்கள் வயல்வெளியாய் மாறப்படுவதாக. ஹல்லேலூயா.